Dear students, last class we were briefly seeing about what is empirical formula and what is meant by molecular formula, and we were able to determine empirical formula from elemental analysis. Elements ஓட percentage வச்சு எப்படி empirical formula calculate பண்றது அப்படின்றத போன கிளாஸ்ல பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் நோட்புக்கில். Today we are going to see about molecular formula. Molecular formula of a compound is a whole number multiple of empirical formula. அப்ப empirical formulaவை ஒரு whole numberல multiply பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் molecular formula. சரியா? அப்ப empirical formulaலேருந்து தான் molecular formula நம்ம derive பண்றோம். அப்ப அந்த whole number எப்படி determine பண்றது? The whole number can be calculated from molar mass of a compound using the following expression. Whole number n is equal to molar mass of the compound divided by calculated empirical formula mass. Examples in the table பார்க்கலாம். ஒரு empirical formula கொடுத்துட்டாங்க CH2O, அதனுடைய molar massம் கொடுத்துட்டாங்க. So we have to determine empirical formula mass. இந்த empirical formula mass 30ன்றது எப்படி கிடைக்குது? ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 1 into 12, 2 into 1, 1 into 16. அப்போ 16 plus 2 18, 18 plus 12 30. So we get empirical formula mass. இந்த ஃபார்முலாக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். அது நமக்கு 30 கிடைச்சிருக்கு. மோலார் மாஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ 60 divided by 30 to find the whole number 2. அப்போ 2ன்னு கிடைக்குதா? இந்த 2ஆல empirical ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ empirical ஃபார்முலா கொடுத்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டோம். CH2O into 2. So we get C2H4O2. It is nothing but acetic acid. empirical ஃபார்முலா கொடுத்துருவாங்க HO, அதனுடைய மோலார் மாஸும் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? empirical ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 1 into 1 plus 1 into 16. அப்போ 16 plus 1 எவ்வளோ ஆச்சு? 17. அப்போ 34ன்றது மோலார் மாஸ் நியூமரேட்டரில் எழுதுகிறோம். டினாமினேட்டரில் 17. 34 divided by 17 is equal to 2. அப்போ 2ஆல் given empirical formulaவை மல்டிப்ளை பண்ணணும். So we get H2O2. H2O2ன்றது ஹைட்ரஜன் பெராக்சைடு, லாக்டிக் ஆசிட். அப்போ ஃபார்முலா empirical ஃபார்முலா கொடுத்துட்டாங்க CH2O, அதனுடைய மோலார் மாஸ் 19 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஃபார்முலா மாஸ். கார்பன் 1 into 12, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 into 1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 1 into 16. அப்போ இது ஒரு 16, 16 ப்ளஸ் 2 18, 18 ப்ளஸ் 12 30. அப்போ மோலார் மாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. 90 divided by 30 is equal to 3. அப்போ ஹோல் நம்பர் 3 அப்படின்னா 3ஆல் empirical ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 into empirical formula will give you molecular formula of lactic acid. சரியா? லாக்டிக் ஆசிடுடைய molecular formula C3H6O3. ஃபார்முலா கொடுத்தாச்சு. இந்த ஃபார்முலாக்கு ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ we get 75. அப்போ 150 divided by 75 will give you the whole number. அந்த ஹோல் நம்பரால் empirical ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணணும். empirical ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணும்போது C4H6O6 கிடைக்கப்பெறும். that is nothing but tartaric acid. empirical ஃபார்முலா CH மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மோலார் மாஸ் 78. இந்த ரெண்டு டேட்டா வச்சு இது என்ன மாலிகுலர் ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. கார்பனுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12, ஹைட்ரஜனுக்கு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1. அப்போ 12 plus 1 13. அப்போ 78 divided by 13 will give you 6. அப்போ 6ன்றது ஹோல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 6ஆல் empirical ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணுங்க. we get C6H6. அப்போ C6H6ன்றது molecular formula of benzene. So
இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா மோலார் மாஸ் தெரிஞ்சால் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா நம்மளால், அந்த காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். Let us understand the calculation of molecular mass from the following example. ரெண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. ஒன்று வினிகரில் இருக்கு, அதனுடைய மோலார் மாஸ் 60 கிராம் per mole. இன்னொன்று சோர் மில்கில் இருக்கு, அதனுடைய மோலார் மாஸ் 90 கிராம் per mole. மோலார் மாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதனுடைய எம்பரிக்கல் ஃபார்முலா கொடுக்கல. எம்பரிக்கல் ஃபார்முலாக்கு பதில் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துட்டாங்க. கார்பன் 40% இருக்கு, ஹைட்ரஜன் 6.6% இருக்கு, ஆக்சிஜன் 53.4% இருக்கு. ஃபைண்ட் தேர் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு விஷயம் நமக்கு தேவைப்படுது. ஒன்று எம்பரிக்கல் ஃபார்முலா தேவைப்படணும், இன்னொன்று மோலார் மாஸ். மோலார் மாஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, எம்பரிக்கல் ஃபார்முலாவை எப்படி கால்குலேட் பண்ணுறேன்? போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, எம்பரிக்கல் ஃபார்முலா கால்குலேஷன் அதே மெத்தடில் நம்ம எம்பரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணோம். ஏற்கனவே இந்த வேல்யூஸை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 சால்வ் பண்ணியிருப்போம். உங்கள் நோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பரிக்கல் ஃபார்முலா CH2O அப்படின்னு கிடைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஃபார்முலா ஃபார் த above given percentage is CH2O. So empirical formula for the given percentage is CH2O. இப்போ இந்த CH2Oக்கு ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ ஃபார்முலா மாஸ் எவ்வளோ கிடைக்குது? 30 கிராம் per mole. அப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? n வேல்யூ is equal to molar mass divided by empirical formula mass for the formula for the compound present in vinegar. வினிகரில் எவ்வளோ மோலார் மாஸ் இருக்குது? 60. சரியா? அப்போ 60 divided by 30 is equal to 2. அப்போ n வேல்யூ 2னா ஃபார்முலா மாஸை 2ஆல், எம்பரிக்கல் ஃபார்முலாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get C2H4O2. that is nothing but அசிட்டிக் ஆசிட். வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இடம்பெற்றிருக்கு. இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே, another compound present in sour milk. மில்கில் என்ன இருக்குது, புளித்த பாலில் என்ன இருக்குது அப்படின்னா மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 90 கிராம் per mole கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதே காம்பவுண்ட் தான், இதே பர்சன்டேஜில் தான் அதுவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30 கிராம் per mole. அப்போ 90 divided by 30 which is equal to 3. அப்போ n வேல்யூ 3னா ஃபார்முலாவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். எம்பரிக்கல் ஃபார்முலாவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு C3H6O3 கிடைக்குது. தட் இஸ் லாக்டிக் ஆசிட். ஸோ இன் சோர் மில்க் we have lactic acid. Evaluate yourself. Experimental analysis of a compound containing elements X, Y, Z. On analysis gave the following data: X 32%, Y 24%, Z 44%. The relative number of atoms of X, Y, Z are 2, 1, 0.5 respectively. And molecular mass of the compound is 400 gram. இந்த கேள்வியில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியுது? ஒரு காம்பவுண்டில் XYZன்னு 3 எலமெண்ட் இருக்குது. அந்த 3 எலமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் கொடுத்துட்டாங்க. X வந்து 2, Y 1, Z வந்து 0.5ல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காம்பவுண்டோடைய மாலிகுலர் மாஸும் கொடுத்துட்டாங்க 400 கிராம்ஸ்ன்னு. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும், மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல எலமெண்ட்ஸ் XYZன்னு எழுதிட்டோம். கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜை எக்ஸுக்கு 32%, ஒய் 24%, இசட் 44% எழுதியாச்சு. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் இஸ் ரிட்டன். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஆல்சோ கிவன் இன் த கொஷின். அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா என்னது? பர்சன்டேஜ் பை அட்டாமிக் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லை, அது கொடுத்துட்டாங்க. 2, 1, 0.5 எழுதியாச்சு. அப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்
is equal to percentage by atomic mass. இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளால் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி? அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டினாமினேட்டரில் வந்துருமா? அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். பர்சன்டேஜ் எவ்வளோ? 32. அப்போ 32 டிவைடட் பை 2 16. ஸோ எக்ஸ் உடைய அட்டாமிக் மாஸ் 16. ஒய் உடைய பர்சன்டேஜ் 24. 24 டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ? 1. அப்போ 24 டிவைடட் பை 1 24. அப்போ ஒய் உடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னது? 24. இசட் உடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 44 டிவைடட் பை ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.5. அப்போ 44 டிவைடட் பை 0.5 இஸ் 88. சரியா? அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சாச்சா? இந்த டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அ காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். எம்பரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல. சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளஸ்ட் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வழக்கமாக எம்பரிக்கல் ஃபார்முலாக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்லே மிக குறைந்த வேல்யூ எதுவோ அதால் ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணுவோம். இந்த 3 நம்பரில் எது மிக குறைந்த நம்பர்? 0.5. அப்போ அந்த 0.5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைடட் பை 0.5 4. 1 டிவைடட் பை 0.5 2. 0.5 டிவைடட் பை 0.5 1. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சாச்சு. சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சிருச்சுன்னா எம்பரிக்கல் ஃபார்முலா எழுதலாமா? இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முறைப்படுத்தி எழுதுங்க. எக்ஸ் ஒய் இசட்னு எழுதி சப்ஸ்கிரிப்டில் இந்த நம்பர் எடுத்து எழுத வேண்டியதுதான். x4 y2 z1. ஓகே, தட் இஸ் அ எம்பரிக்கல் ஃபார்முலா. இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலா கிடைச்சிச்சுன்னா இதை வச்சு மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுமா? எஸ். அப்போ இதனுடைய ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். calculation of empirical formula mass 16 into 4. x உடைய atomic mass 16. அப்போ 4 into 16. y எத்தனை இருக்கு? 2 y இருக்கு. அப்போ y உடைய atomic mass 24. அப்போ 2 into 24. z உடைய atomic mass 88. எத்தனை z இருக்கு? ஒன்னே ஒன்று தான். அப்போ 88. So on adding we get 200. இப்போ இந்த வேல்யூ வச்சு n வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை கால்குலேட்டட் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலார் மாஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 400 grams. அப்போ 400 டிவைடட் பை 200 we get 2. n வேல்யூ 2ன்றதுனால எம்பரிக்கல் ஃபார்முலாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4 into 2 8. 2 into 2 4. 1 into 2 2. அதனால தான் molecular formula of the given compound is x8 y4 z2. We had determined the atomic mass of an element x y z. x க்கு 16, y க்கு 24, z க்கு 88. Empirical formula of a compound x4 y2 z. Molecular formula x8 y4 z2. ஸோ மூணுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் கொடுத்த டேட்டாஸை வச்சு.